அனைவருக்கும் வணக்கம். இப்போ அண்ணன் ஆரம்பித்தார், அவருடைய வழக்கமான ஸ்பீடில் போயிட்டார். இப்போ முதல் அஜெண்டா இந்த கல்வி திருவிழா பற்றி ப்ரிப்பரேஷனை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கம் போல் நம்ம 10 வருஷமாக மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் தான் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். அது நம்மளுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம், நம்மளுக்கு உரிய இடம் அது. அதனால் அங்கேயே நம்ம இந்த தடவையும் நடத்துறதுன்றதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது தேதி நம்ம எப்பயுமே டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிகழ்ச்சிகள் நடத்துவோம். இந்த தடவை கடைசி ஞாயிற்றுக்கிழமை சென்னை சங்கம் டிசம்பர் 29 ஏற்பாடு பண்ணியிருக்கனால அதனால் அதுக்கு முன்னால் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அனைவருக்கும் ஒரு விடுமுறை நாள்னால, ரெண்டாவது அன்றைக்கி அறப்பரிச்சை பிள்ளைகளுக்கெல்லாம் அறப்பரிச்சை லீவாக இருக்கும், கல்லூரிகள் எல்லாமே லீவாக இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் டிசம்பர் 25 நம்ம அன்றைக்கி முடிவு பண்ணி கேட்டிருக்கோம், பர்மிஷன் கேட்டிருக்கோம். அந்த தேதியில் அங்கே ஏற்கனவே ஒரு சிலம்பம் போட்டிக்கு அவங்க கேட்டிருந்துருக்காங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு மன்னர் காலேஜ் செக்ரட்டரி நம்ம சங்கத்துக்காக தலைவர் போய் இவங்கெல்லாம் கேட்டோன்னே அந்த டேட்டை மாற்றி கேட்க சொல்லி அதை அவங்க நடத்துகிறவங்கள்ட்ட விழா குழுவினர்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க. நாளைக்கு திங்கக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டேட்டு நம்ம டிசம்பர் 25 தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் டிசம்பர் 28 சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவங்க வைக்கிறதுனால நம்ம சனிக்கிழமை வச்சுக்கலாம்ன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதானே ரைட்டா? 25 புதன்கிழமை, அதான் 25, 29 ஞாயிற்றுக்கிழமை அவங்க வைக்கிறாங்க. நம்ம அதனால 28, சப்போஸ் 25 கிடைக்கலன்னு சொன்னால் 28ன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கோம். அது டிசம்பர் ஒரு மாப்பிள்ள அவர் கல்விக்குழு தலைவர் சொன்னார், 23ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல்ஸ் எக்ஸாம் இருக்கு. கிறிஸ்மஸ் தானே, லீவு தானே. ஆல்டர்னேட்டிவ் சனிக்கிழமை, சனிக்கிழமை 28. 28 ஆமாம். 28 முடிச்சுட்டு சரி ரைட்டு, அது கன்ஃபார்ம் ஆகட்டும். அது டேட்டு மட்டும் கொஞ்சம் தோது பார்த்து காலேஜ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறோம். எப்படி இருந்தாலும் அது அறப்பரிச்சை லீவு தான் வருது. அதனால் ரெண்டாவது அந்த எல்லாருக்குமே கல்லூரிகள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். டிசம்பர் லாஸ்ட்டுன்னும் போது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ரைட்டா? அது ஒன்று. அடுத்து ஆமாம் ஆமாம். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருஷம் நம்ம கூப்பிட்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த தடவை கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம அதுக்கு முன்னால் சங்கம் ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம பப்ளிக் லைஃப்பில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம விழா நடத்துகிறோம். 2015 நம்ம நடத்திட்டு இருந்தோம். அதுதான் 2018-19 வரைக்கும் தொடர்ந்தோம். இந்த 18 3 ஆண்டுல அப்போ இருந்த சில நிர்வாகிகள் ஏன் அரசியல் கூப்பிட்றீங்க, ஏன் அரசியலுக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு சில காரணங்கள் சொல்லி அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலை. நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம சமுதாயம் இருக்கிறதுலே ஒரு குறைஞ்சபட்ச ஒரு சமுதாயம். அது நாயுடுவில் நம்ம கம்மா, கௌரவா நாயுடு அவங்களோட குறைவான எண்ணிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நம்ம தான் நடத்துகிறோம். ஆண்டுதோறும் மதுரையில் மன்னர் கல்லூரியில் நமது சங்கம் சார்பாக தான் கல்வி திருவிழா இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு 1000-1500 பேர் வருஷம் நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ அதை நம்ம பப்ளிக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம். வர்றவங்களுக்கு, போகிறவங்களுக்கு, நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். கிணத்து தவளையாகவே இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம். அவங்க வராங்க, சால்வே போடுறோம், மரியாதை பண்ணுறோம், போயிடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னன்னா நம்ம விளமான்றது வெளியே போயிருக்கு. இப்போ ஒரு 10 ஆண்டு காலமாக தான் விளமா சமுதாயன்றது மதுரையில் வெளியே தெரிஞ்சிருக்கு. அனைத்து கட்சியில் இருக்க முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்குமே இப்போ சமுதாயம் வெளியே போகிறோம், கொண்டு சேர்த்துருக்கோம். கடந்த 3 ஆண்டுகளாக அதை செய்யலை. இப்போ திரும்ப அதன் காரணமாக இப்போ அன்றைக்கி பேசும்போது இப்போ நம்ம கார்பரேஷன் அளவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களான மேயரும், துணை மேயரும், மாநகராட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரும், அதே மாதிரி இதில் 3 கட்சிகளும் வந்துடுறாங்க. எல்லா கட்சியுமே வந்துடுது. மேயர் திமுக, துணை மேயர் கம்யூனிஸ்ட்டு,
எதிர்கட்சி தலைவர் வந்து அதிமுக, அதுபோக பிஜேபியிலேருந்து நம்ம தான் சமுதாயத்தை சார்ந்தவர் இங்கே பெருங்கோட்டை பொறுப்பாளராக இருக்கார் மதுரையில். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கதலி நரசிங்க பெருமாள் அப்படின்ட்டு. அவர் வந்து பெருங்கோட்டை பொறுப்பாளர்னா இந்த ரெண்டு அவங்க பாஜகனுடைய மாநகர் மாவட்டம் புறநகர் மாவட்டத்துக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருக்கார். மிகப்பெரிய பதவியில் இருக்கார். மத்திய அமைச்சர்கள் பிரதமர் யார் வந்தாலும் அவர் தான் இங்கே வந்து அதுக்கு பொறுப்பாளராக இருக்கார். ஸோ அவர் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கனால அவரையும் கூப்பிடுவோம், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்ற அடிப்படையில் இப்போ இந்த 4 பேரை சிறப்பு விருந்தினராக கூப்பிடுவோன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இந்த சாதனையாளர் விருது பற்றி சொன்னாங்க. சாதனையாளர் விருது நம்ம வருஷம் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய பெரிய டாக்டர்ஸு, டாக்டர் பிரதீப்குமார், டாக்டர் கௌசல்யா, அதே மாதிரி நம்ம விங் கமாண்டர் பிரதாபன், நம்ம பாபாவுடைய மருமகன், அதே மாதிரி பல பேருக்கு நம்ம போன வருஷம் வந்து அவர் பேர் என்ன ராஜா, ஹைதராபாத் செல்வராஜ், என்ன பேர், அதான் சிறந்த ஒரு தொழில் முனைவராக இருக்கக்கூடிய ஹைதராபாத் சேர்ந்த பேர் என்ன, கம்பெனி பேர் விஷன். அவர் அந்த ஒரு 500 பிரான்ச்சஸை நடத்திட்டு இருக்காரு. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நம்ம உறவினர் செல்வராஜனுடைய மகன் ஹியரிங் சொல்யூஷன் செல்வராஜன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 500 பிரான்ச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு என்டர்பிரினர்ஷிப்பு. அவர் அருள்குமரன், அவர் இந்த அருள்குமரனா வசந்தன் மகன் அருள்குமரன், திருநெல்வேலியில் இருக்க அருள்குமரன், அன்புக்குமரன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா தேர்ந்தெடுத்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நல்ல திறமையானவர்கள் சாதனையாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம விருது கொடுத்துட்டு வரோம். அவர் தான் அவங்களெல்லாம் நம்ம அங்கீகரிச்சுட்டு வரோம். அதே மாதிரி பிஹெச்டி பட்டம் வாங்கினவங்க நம்ம சமுதாயத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கலாம் வழக்கமாக நம்ம கௌரவிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறோம். அவங்களையும் இந்த தடவை இப்போ யார் யார் கௌரவிக்கலோ அவங்களெலாம் லிஸ்ட் எடுத்து அவங்களையும் அவர் சொன்ன மாதிரி நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களையும் கௌரவிக்கணும்னு சொல்லி இந்த தடவை ஒரு இதுதான் ஒரு அஜெண்டாவை அந்த நிகழ்ச்சிக்கு போட்டிருக்கோம். ரெண்டாவது நம்ம நிகழ்ச்சி வந்து காலையில் 10 to 12 முடிக்கிறது. இந்த கல்வி திருவிழான்றது இந்த சாதனையாளர் விருது இது எல்லாமே 10 to 12 முடிச்சிருது. முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடுக்கு பிறகு சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டுறோம். அதில் வந்து செயலாளர் அறிக்கை, பொருளாளருடைய வரவு செலவு கணக்கு எல்லாமே போட்டு டிஸ்கஷனாகவே வைக்கிறோம். ஏன்னா அது ஒரு எல்லாருக்கும் இப்போ பொதுக்குழுவில் சொல்லலை போலன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. அதனால் சாப்பாட்டு பிறகு யார் யார் இருக்காங்களோ சங்க உறுப்பினர்களை வச்சு பொதுக்குழு நடத்துகிறோன்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த தடவை. ஸோ காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்குது. இதுதான் அஜெண்டா இப்போதைக்கு அந்த கல்வி திருவிழாவோட. இப்போ இதில் வேறு யாரும் நீங்கள் இப்போ இன்றைக்கி பேசியிருக்கோம். இன்னும் 2-3 நாட்களில் இதுக்கு உண்டான இன்விடேஷன் தயாரிப்பு வேலையில் போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச சாதனையாளர்கள் யார் யார் இருக்காங்க அவங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா செக்ரட்டரிகிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி பிஹெச்டி வாங்கினவங்க நல்லாசிரியர் யார் யார் இருக்காங்களோ தகவல் சொல்லுங்கள். இது குரூப்பில் ஒரு மாப்பிள்ளை ஒரு டாக்டர் முரளிகிருஷ்ணன் அவர் வந்து குரூப்பில் போட்டு கேட்பார். அது நாமினேஷன்ஸ் வரதை வச்சு அவங்க கல்விக்குழு அதை வந்து தேர்ந்தெடுக்கும். வழக்கம் போல் கல்வி உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் 10th + 2 அதிக மார்க் பெற்றவங்களுக்கும் வருஷம் நம்ம கொடுக்குற மாதிரி இந்த வருஷமும் கொடுக்கணுன்றது ஏற்கனவே உள்ளது. ரெண்டாவது இந்த தடவை இந்த மருத்துவ அண்ணன் சொன்னார் மருத்துவ காப்பீடு திட்டம். இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டமாக நம்ம சங்கத்தில் செயற்குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த 100 பேரில் யார் யாருக்கு இன்சூரன்ஸ் இல்லையோ மெடிக்ளைம் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலைசேஷன் போகணுன்னு சொன்னால் அங்கே போய் அவங்க வந்து மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு நம்ம சங்கம் ட்ரஸ்ட்டு சார்பாக இந்த தடவை ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக நிர்வாகிகளுக்கு சங்கத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்க நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ அடுத்த வருடங்களில் அது எப்படி செயல்பாடுன்றதை பொறுத்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் போடலாம். இப்போ உதாரணமாக இப்போ
ஒரு பாபா சிவகுமார் இருக்கார், அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனார், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவாயிடுச்சு, அவர்கிட்ட காப்பீடு இல்லை. அதனால் இப்போ இந்த மாதிரி இப்போ மாப்பிள்ளை இருக்கா, காப்பீடு இருக்கா, இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை. நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லை. யாரும் நீங்கள் இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. இந்த உங்கள் எல்லாருடைய உறுப்பினர்களுடைய நலன் கருதி நம்ம இந்த திட்டத்தை முதல்ல அறிவிக்கிறோம். இது கொஞ்சம் எல்லாரும் வரவேற்பு, உங்களுடைய வரவேற்பு உங்கள் கரதர்சனத்தின் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா செயல்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2-3 வருஷமாக திட்டம் போட்டு நடக்கலை, நிர்வாகிகள் ஒத்துழைப்பு இல்லாதனால செயல்படுத்த முடியல. நாங்கள் ஒரு 3 வருஷமாகவே அதை சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் அதை நடத்த முடியல. ஸோ இந்த வருஷம் அதை நடத்தியே ஆகணுன்றதில் முடிவு எடுத்திருக்கோம். முதல் கட்டமாக அதுக்கு 1 லட்ச ரூபா பட்ஜெட்டு போட்டிருக்கோம். 20-30 பேர் வந்தாலும் முதல் கட்டமாக போடுறோம். யார் யார் இல்லையோ, மீனாகுமார் நீங்கள் ஸ்டார் இன்சூரன்ஸு, நீங்களும் ஸ்டார் இன்சூரன்ஸ் தானே, நீங்கள் நம்ம இதிலே இன்சூரன்ஸ் இருக்கார், அவர் பாவா இருக்கார், கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை வச்சு ஒரு குழு அமைச்சு அதுக்கு உண்டான நடவடிக்கையில் துவங்கும்னு சொல்லிக்கிறேன். இது மருத்துவ காப்பீடு எடுத்துட்டான். அண்ணே வாங்க, சரி அண்ணே வாங்க, முன்னால் வாங்க, முன்னால் உட்காருங்க வாங்க. அடுத்ததாக இப்போ திருவிழா, அவ்வளோதான். இதுதான் முக்கியமான விஷயம். கல்வி திருவிழா பற்றி விவரங்கள் சொல்லியாச்சு, இந்த திட்டங்கள் பற்றி சொல்லியிருக்கிறோம். இதில் யாராச்சும் ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறதா இருந்தால் பேசுகிறதா வந்து பேசிக்கலாம். என்ன கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும் பேசிக்கலாம். இந்த மைக்கு கொடுக்கலாமா? இப்படி வாங்க, இல்லை இங்கே வந்து பேசுங்க, இங்கே வந்து பேசுங்க, சும்மா பேசுங்க, கருத்தை சொல்லணும்ல. மாமா ஒன்றும் இல்லை மாமா, நம்ம சங்கத்தை உழைச்சிருக்காங்க ஆரம்பத்துலேருந்து காலத்துலேருந்து, அவங்களுக்கு கொடுங்க. எங்கேயோ கொடுக்குறீங்களா, இவங்களுக்கும் கொடுங்க. 2 அங்கே சங்கத்தில் வேலை பார்த்தவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது, வேற எங்கேயோ இருக்கிறவங்கள கிடையாது. எல்லாம் பண்ணுறாங்களா, உழைக்கிறாங்களா, உழைக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஒன்று கொடுக்கணுமா இல்லை மாமா? அதான் என்ன மாப்பிள்ளை சொல்றது வந்து அதான் சொல்றோம், உறுப்பினருக்கு தான். இப்போ வந்து நிர்வாகிகளுக்கு தான் கொடுக்க போறோம். நிர்வாகிகள் இல்லாதவங்களை சொல்றீங்களா? சாதனையாளர்களா யாருக்குன்னு சொல்லுங்க. தலைவர் ராமகிருஷ்ணன் தாத்தா கரெக்ட். அவரு இப்ப அதே மாதிரி தான் இப்ப மாமா ஐயலு மாமாவுக்கு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னா, சங்கத்துக்காக முன்னால உழைத்தவர்களுக்கு கொடுங்கன்றாங்க. அயல் பாவா கொடுக்குறோம். அந்த மாதிரி லிஸ்ட்ல வந்து எடுத்துக்குவோம். லிஸ்ட் உண்மைதான் கரெக்டான விஷயம் தான், கரெக்டான விஷயம் தான் சொல்றாரு. அந்த விஷயத்தை எடுத்துக்குவோம். ரெண்டு அது கொடுக்கலாம். அவர் சொல்ற விஷயம் கரெக்டான விஷயம் தான். இல்ல அவரு மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஜெயபால் மாமா வந்து நம்ம சங்கத்துக்கு ஆரம்ப கட்டத்தில் சைக்கிளாக போய் வீடாக போய் அவர் சேவையாற்றினவர். அது ரெண்டாவது அந்த மண்டபம் சரி சீரமைப்பு பண்ணும்போது பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு பொம்பளை ரவுடிசம் பண்ணி அதெல்லாம் எதிர்கொண்டு தான் அவங்க வந்து அந்த மண்டபத்தை சரி பண்ணி இன்னைக்கு நம்மளுக்கு அதை ஒரு சொத்தாக்கியிருக்காங்க. ஸோ அவர் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அவர் ஜெயபால் மாமாவும் நம்ம மாமா ஒரு ஐயலு மாமாவை பற்றி யாருக்கும் சொல்ல அறிமுகம் நான் பண்ண வேண்டியதில்லை. சமுதாயத்துக்காகவே அவர் எந்நேரமும் உழைக்கிறவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு குலதெய்வம் இது, நம்ம என்ன கோத்திரம், நம்ம என்ன குலம் அப்படின்றது அவர் போட்ட புஸ்தகத்திலேருந்து தான் நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு இந்த 85 மாமா 85 வயசு இருக்குமா? வயசு 85 வயசு 79 வயசு மாமா. இந்த வயசுலையும் அவர் இன்னமும் அந்த வேலையில பார்த்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கௌரவிச்சு நம்ம விருது கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி இப்போ வேற யார் இருக்காங்கன்னா அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ அவர் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி வேற என்ன விட்டு போனாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு. ரமேஷ் வாங்க இப்படி வாங்க, முன்னால் வந்து உட்காருங்க. மாமா முன்னால் உட்காருங்க. என்ன செய்யலாம்? வாங்க சிட்டுவானே, இங்க வாங்கண்ணே. மாப்பிள்ளை வாங்க, இங்க முன்னாடி வாங்க, பின்னாடி உட்காந்து அப்படி வாங்க, இங்கிட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணே, முன்னாடி வாங்கண்ணே, பின்னாடி உட்காந்து அப்படி வாங்கண்ணே. வாங்க வாமா, முன்னாடி வாங்க. மாப்பிள்ள வாங்க, ராமதாஸ் வாங்க. அதான் சொல்றேன். யாரு கேட்டா கிட்ட வாங்க, சிக்கனே உட்காருங்கண்ணே.
இப்போ ஒரு நம்ம தம்பி கண்ணன் ஒரு கருத்தை சொல்றாரு, கொஞ்சம் நாங்களே கேட்பாங்க வந்து பேசுங்க. இல்லைண்ணா இப்போ டைம் வந்து காலைல 10 to 12 சொல்கிறீங்க. அது எப்படி அதுக்குள்ளேயுமே பொன்னாடை போர்த்தி வர்றவங்களை கௌரவிக்கிறதுக்கே சரியாக போயிடும். அது வந்து அதுக்கு மட்டும்தான். நம்ம வழக்கம் போல 8 மணிக்கு ஆரம்பிச்சிடும். இந்த பிள்ளைகளுக்கு அந்த விளையாட்டு போட்டி, நீங்க அந்த கலை நிகழ்ச்சி அதெல்லாம் அந்த 10 வரைக்கும் கலை நிகழ்ச்சி இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு அவார்டு கொடுக்கறதுக்குலாம் டைமிங் அதுதான் மத்தியானம். நம்ம அது சாப்பாடு முடிஞ்சோன்னா பொதுக்குழு கூட்டம்ல சொல்றீங்க, அதுக்கு அதுல பொதுக்குழுலே வச்சு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பொதுக்குழு ஆரம்பிப்போம். சரி சரி. அதான் டயத்தை 10 to 12 நீங்க மத்தியானம் வந்து விளையாட்டு போட்டி நிகழ்ச்சி கூட கண்டினியூ பண்ணலாம். அவங்க இருந்து முடிச்சுட்டு கூட போட்டோம். இல்லை டைமிங் நீங்கள் 10 to 12 சொன்னதுனால தான் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி இந்த கல்வி திருவிழா வந்து அந்த 10 to 12 முடிச்சாரு. சாப்பாடு 12 மணிக்கு. இந்த சிறப்பு அழைப்பாளரில் வந்து மேயர், துணை மேயர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், இன்னொருத்தர் கதலி நரசிங்கபுரம் அவர் சொன்ன பாட்டீங்க. ஆமா, அந்த துணை மேயரோட எடுத்துட்டு நீங்க எம்பியை சேருங்க. எம்பி நம்மளாயிடுறாங்க, நாயுடு எம்பி வர மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. கூப்பிட்டு பார்த்துட்டோம் ஏற்கனவே. நம்ம வந்து அவங்க அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையினால இவர் ஒத்துக்கிட்டாரு. அவரு கொஞ்சம் கொள்கை பிடிப்பு ஜாஸ்தி, அதனால அவர் வரல. இவர் ஒத்துக்கிட்டாரு, பேசியாச்சு. நம்மளுக்கு அகில இந்திய லெவலில் ஏதாவது நம்ம கோரிக்கை கொண்டு போகணும், அவங்க தானே முக்கியம். அது அவர் சொன்னேன். என்னுடைய நம்ம கேட்டு பார்த்துட்டோம். போன இந்த 5 வருஷம் பீரியட்லேயே அவரை கூப்பிட்டோம், அவர் வரல. அவங்க அந்த கொள்கை ரீதியாக அவர் அதில் இருக்கேன், நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இங்கே வரத்துக்கே சங்கத்துக்கே வந்தார். இங்கே வந்தார் முதல் தேர்தலில் போட்டி போடும்போது. போட்டி போடுறதுனால அவர் சத்தியன் வந்ததுனால இவரும் வந்தார். அதுக்கே வந்து அவர் ரொம்ப யோசித்து தான் வந்தார். அப்புறம் வந்தாங்க. இப்போ இவர் வந்து இப்போ துணை மேயர்கிட்ட பேசியாச்சு, அவர் வந்துடுறேன்னு சொல்லிட்டார். அவங்க பெரிய லெவல் தலைவராக இருக்கனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறார். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேறு யார் இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்கள் சொல்லுங்கள். இதுபோல் சாதனையாளர் விருதுகளில் வந்து இந்த ISRO வெங்கட்ராமன் திருமங்கலத்தில் இருக்கார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பாபாவுக்கு தெரியும். ஸோ அவரையும் நம்ம அவர் இந்த இதில் ககன்யான் ப்ராஜெக்டில் டைரக்டராக இருந்தவர் நினைக்கிறேன். ஸோ அவரையும் கூப்பிட்டு அவருக்கு ஒரு சாதனையாளர் விருதும் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நீங்களும் வேறு யார் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு யார் இருந்தாலும் நம்ம கௌரவிக்கலாம். இப்போ ராம்தாஸ் லேட்டாக வந்தார். வேறு ஏதாவது இது சம்மந்தமாக, அந்த கல்வி திருவிழா சம்மந்தமாக ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி நிர்வாகிகளை வந்து கௌரவிக்கலைன்ற ஒரு குறை கல்வி திருவிழாவில் ஆரம்பத்தில் நம்ம செஞ்சோம். நான் செயலாளர் இருக்கும்போது கரெக்டாக நம்ம செஞ்சோம். அது இப்போ சமீப காலங்களில் நிர்வாகிகளை சரியாக கவனிக்கலைன்ற ஒரு குறைபாடு இருக்குது. அதையும் நிவர்த்தி செய்கிற மாதிரி இந்த தடவை நிர்வாகிகளுக்கு வந்து மரியாதை பண்ணி நிர்வாகிகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதாகவும் முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து பேகு, சூட்கேஸ் இந்த மாதிரி நிர்வாகிகள் உழைக்கிற நிர்வாகிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நடுவில் அதை செய்யலை. இப்போ திரும்பி அதை செய்வோன்றது அன்னைக்கு பேசியிருக்கோம். இதான் இப்போ திருவிழா, கல்வி திருவிழா பற்றி